ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 5 டிசம்பர் 2025 வெள்ளிக்கிழமை, விசுவாவசு வருடம், கார்த்திகை மாதம் 19ஆம் நாள், திதி பிரதமை இரவு 12:55 மணி வரை, பிறகு துதியை. நட்சத்திரம் ரோகிணி காலை 11:46 மணி வரை, பிறகு மிருகசீரிடம். யோகம் சித்தம் காலை 8:08 மணி வரை, அதன்பின் சாத்தியம் காலை 3:48 மணி வரை, அதன்பின் சுபம். கரணம் பாலவம் பிற்பகல் 2:48 மணி வரை, பிறகு கௌளவம் இரவு 12:59 மணி வரை, பிறகு சைதுளை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:45 மணி வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூளம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பு பெருகும். உறவினர்களின் வருகையால் வீடு களைகட்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த மந்தநிலை மாறி விறுவிறுப்பான வியாபாரம் நடைபெறும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். பெண்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் செல்லும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த நாள் என்பதால் உங்கள் முகத்தில் ஒரு தனிப்பொழிவு காணப்படும். எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும். அது உங்களுக்கு நன்மையை தரும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வியாபாரத்தில் போட்டியாளர்களின் சவால்களை முறியடித்து லாபம் ஈட்டுவீர்கள். பழைய கடன்களை அடைத்து நிம்மதியடைவீர்கள். திருமண முயற்சிகள் கைகூடும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ரங்கநாதர். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 2. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் அற்புதமான நாளாக இருக்கும். மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வாங்கள். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புள்ளது. தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உங்களின் நீண்டகால லட்சியம் ஒன்று இன்று நிறைவேறுவதற்கான சூழல் உருவாகும். வேலை செய்யும் இடத்தில் பணிச்சுமை இருந்தாலும் அதை சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் போட்டியாளர்களின் சவால்களை முறியடித்து லாபம் ஈட்டுவீர்கள். உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும்.
வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்கள் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். அவர்கள் கல்வியிலும் தனித்திறமைகளிலும் சிறந்து விளங்குவார்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற இது உகந்த நாளாகும். ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சுமூகமாகத் தீரும். காதல் விவகாரங்கள் மகிழ்ச்சியைத் தரும். பங்குச்சந்தை மற்றும் ஊக வணிகத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் குவியும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் அம்பிகை. அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்று வீடு மனை வாங்குவது அல்லது விற்பனை தொடர்பான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தாயாரின் உடல்நலனில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வீடு பராமரிப்பு பணிகளுக்காக செலவு செய்ய நேரிடும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமாக இருக்கும். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது சலுகைகள் கிடைக்கும். வாகனம் ஓட்டும்போது சற்று நிதானம் தேவை. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்த்து இருப்பதை விரிவுபடுத்துவது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவார்கள். இன்று மனதிற்கு நிம்மதி தரும் நாளாக அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் நாளாகும். இளைய சகோதரர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டு. குறுகிய தூர பயணங்கள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். அண்டை அயலார் உங்களை புரிந்து கொண்டு பழகுவார்கள். எழுத்து மற்றும் பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் கூடும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியைத் தரும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட சிறு உபாதைகள் வந்து நீங்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கிருஷ்ணர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய நாளாகும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. புதிய தொழில் முயற்சிகளையோ அல்லது முதலீடுகளையோ இன்று தொடங்க வேண்டாம். பண விஷயத்தில் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது அமைதியை தரும். மன அமைதிக்காக இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதும் மற்றும் மௌனம் காப்பதும் பல பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனதில் புதிய உற்சாகமும் தெளிவும் பிறக்கும். உங்கள் தோற்றப்பொழிவு கூடும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்களை இன்று முடித்துக் காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். கூட்டுத் தொழிலில் பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு உயரும்.
இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சாதகமாக அமையும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சுபவீரியங்கள் ஏற்படும் நாளாகும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் நீங்கும். வெளிநாடு தொடர்பான வேலைகளில் இருந்த தடைகள் விலகும். சுப காரியங்களுக்காக செலவு செய்ய நேரிடும். அது மனதிற்கு மகிழ்ச்சியையே தரும். உத்தியோகத்தில் பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கலாம், ஆனால் அதை திறம்பட சமாளிப்பீர்கள். கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. யாரையும் நம்பி ரகசியங்களை பகிர வேண்டாம். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் யோசித்து செயல்படுவது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வரும் நாளாகும். மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். நீண்டகால ஆசைகள் இன்று நிறைவேறும். வியாபாரத்தில் இதுவரை வராமல் இருந்த பாக்கிகள் வசூலாகும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைத்து அவர்களால் நன்மைகள் உண்டாகும். திருமண வயது வந்தவர்களுக்கு நல்ல வரன் அமையும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். சமுதாயத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். பங்குச்சந்தை வர்த்தகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். இன்று மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு கர்மஸ்தானம் வலுவாக இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு மழையில் நனைவீர்கள். தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். சொந்த தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்துவார்கள். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சமுதாயத்தில் உங்கள் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும். மனதில் இருந்த பயம் விலகி தைரியம் பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஐயப்பன். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 7, 4. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பாக்கியங்கள் வந்து சேரும் நாளாகும். தந்தை வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு பலப்படும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயலும் மாணவர்களுக்கு வீசா கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் வெற்றியை தரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்கள் நல்ல லாபம் காண்பார்கள். நீண்ட நாட்களாக இருந்த சட்டச் சிக்கல்கள் தீரும். உடலிலும் மனதிலும் ஒரு புதிய தெம்பு பிறக்கும். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.